ஒரு 4 நாளா இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மரில் இராணுவ ஆட்சி வருமா வராதா அப்படிங்கிறது தான். தமிழ் விதை சேனலில் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இராணுவ ஆட்சி மியான்மரில் வந்தால் யாருக்கு நல்லது? சீனாவுக்கு நல்லதா, இந்தியாவுக்கு நல்லதா, இல்லை அமெரிக்காவுக்கு நல்லதா, இல்லை மியான்மருக்கு தான் நல்லதா? பல கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மியான்மர் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியாவினுடைய அண்டை நாடு. ஆனால் அண்டை நாடு மட்டும் தானே தவிர நட்பு நாடாக அதை கருத முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு 50% கருதலாம். 50% நமக்கு எதிரியாக திரும்பக்கூடிய ஒரு நாடுகளின் பட்டியலில் மியான்மரும் இருக்கிறது, இருக்கலாம். இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, மியான்மரில் நடக்கக்கூடிய அரசியல் குழப்பங்கள் தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். மியான்மர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரசியல் ஜனநாயகம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அங்கே இராணுவ புரட்சி எப்போதுமே இருக்கும். சொல்லப்போனால் நாடாளுமன்றத்தில் 25 சீட் இராணுவத்திற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் அப்படி இல்லைனா இன்டைரக்ட் வழியாக. ஏன் மியான்மரில் இப்போ பிரச்சனை வந்தது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக 1948லேருந்தே வந்துடலாமே. 1948 மியான்மருக்கு விடுதலை கிடைக்குது. அப்படி கிடைப்பதற்கு முன்பாக பர்மாவில், இப்போ நம்ம மியான்மர்னு அழைக்கிற அந்த நாட்டை தான் முதல்ல பர்மா அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். பர்மிய விடுதலை படை அப்படிங்கிற ஒரு படை இருந்தது. எங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொன்ன படை தான் பர்மிய விடுதலை படை. இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆங் சான் அவர்கள் தான். ஸோ இந்த ஆங் சான் அவர்கள் தான் அடுத்ததாக வரக்கூடிய இந்த மியான்மரில் மிக முக்கியமான தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலகட்டத்தில் கொல்லப்படுகிறார். இவங்களுக்கு ஒரு மனைவி, ஒரு மகள் இருந்தாங்க. 1960 இவங்க எங்கே வராங்க? இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் இந்தியாவினுடைய தூதரக அதிகாரியாக, பர்மாவினுடைய தூதரக அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார்கள் ஆங் சான் அவர்களுடைய மனைவி. இவங்களுடைய குழந்தை தான் இப்போ நம்ம பார்க்கிற இந்த மியான்மரினுடைய தலைவியாக இருக்கிறார்கள். 75 வயது ஆகிவிட்டது இப்போ. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, மியான்மர் வேண்டாம், வெளிநாடுகளுக்கு சென்று விடலாம் அப்படின்னு சொல்லி பல படிப்புகளை படித்து ஆக்ஸ்போர்டுக்கு போய் அங்கேயும் அவருடைய பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சு அங்கே இருக்கிற ஒரு நபரையை காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவருடைய பெயர் ஆங் சான் சுகி என்பதுதான். ஸோ 1960 ஆங் சான் சுகி அவர்களுடைய நிலைமையை நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பர்மாவினுடைய நிலைமை 1958 எப்படி இருக்குன்னா, நாடாளுமன்றம் நேரடியாக இராணுவத்தை பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் நாட்களுக்கு நீங்களே இந்த நாட்டை ஆட்சி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. 1958 இன்டைரக்டா ஆட்சி செய்து கொண்டிருந்த இராணுவம் டைரக்டா 1962 நாடை முழுவதுமாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இப்படி 1962 அதன் பிறகு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பல நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். இது எல்லாமே நடைபெறுகிறது. இதற்குள்ள சோசியலிசம், ஒன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கெல்லாம் வராங்க. பட் எதுவுமே அங்கு வெற்றி பெறவில்லை. அதற்கான காரணம் அங்கிருக்கும் இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இனக்குழு, 2 இனக்குழு கிடையாது. நிறைய எத்னிக் குரூப், பழங்குடியினர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு தான் இந்த மியான்மர். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் கரெக்டாக சொல்ல போனால் 1988-89 இந்த வருடத்தில் ஆங் சான் சுகி அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து நேராக எங்கே வராங்க? பர்மாக்கு வராங்க. அவங்களுடைய தாயாருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதை பார்க்க வராங்க. அப்படி பார்க்க வரும்போது தான் மக்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த போராட்டம் அவருடைய ரத்தத்திலும் ஊறிய ஒரு போராட்டம் தான். மறுபடியும் அவர் என்ன செய்யறாங்க? இந்த ஆங் சான் சுகி அவர்கள் நம்ம பர்மாவுக்காக, குறிப்பா இந்த மியான்மருக்காக போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள் ஏற்படுகிறது. இதன் காரணமாக ஒரு கட்சி NLD அப்படிங்கிறது தொடங்கப்படுகிறது, ஜனநாயக தேசிய லீக். இந்த கட்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடும் அப்படின்னு சொல்லி மியான்மர்ல எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஆங் சான் சுகி அவர்களையும் வீட்டு காவலில் வைக்கிறார்கள். இது நடந்தது 1990. அதன் பிறகு கிட்டத்தட்ட 20-25 வருடங்கள் வீட்டு காவலிலே இருக்காங்க இந்த ஆங் சான் சுகி அவர்கள். இது வெளிநாடுகளில், பல நாடுகளில் பேசப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய கேள்வி, ஏன் பல நாடுகளில் இது பேசப்படுகிறது அப்படிங்கிறது தான். இதற்கு மிக முக்கியமான காரணம், சீனா ஒரு பக்கம், ஐரோப்பிய நாடுகள் வேறொரு பக்கம், அமெரிக்கா இன்னொரு பக்கம். ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்காலாம் நம்ம பார்க்காம சீனாவை மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறார்கள் மியான்மரும் சீனாவும். இந்த 2000 கிலோமீட்டர் எல்லையில் நான் மிகப்பெரிய சுவர்களை எழுப்பப் போகிறேன் அப்படின்னு சொல்லி போன வருடம் சீனா அறிவித்தது. எதுக்காக மிகப்பெரிய சுவர்களை எழுப்ப போகிறாய் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, இல்லை கொரோனா வைரஸ்லாம் வந்துருச்சு, எங்கள் நாட்டிலேருந்து அவங்க நாட்டுக்கோ இல்லாட்டி அவங்க நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கோ மனிதர்கள் அங்கங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதன் காரணமாக கொரோனா வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, முதல் காரணம்.
அடுத்த காரணம் திருட்டு இல்லாட்டி மிகப்பெரிய போதைப் பொருள், இது எல்லாமே இந்த எல்லை வழியாகத்தான் பரிமாற்றம் செய்யப்படுகிறது, எனவே நாங்கள் இதை க்ளோஸ் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனால் மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த மியான்மர்ல இருந்து அகதிகள் எக்காரணம் கொண்டும் சீனாவுக்குள் செல்லக்கூடாது. அதே மாதிரி சீனா மிக முக்கியமா இந்த மியான்மரை கண்காணித்து கொள்ள வேண்டும். அதற்காக மியான்மரை சுற்றி வளைக்க வேண்டும். இப்படி சுற்றி வளைப்பதற்காக அவங்க கிட்ட இருக்கிற எல்லை பக்கம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஃபென்ஸ், வேலிகள் என்பது அமைக்கப்படுகிறது. வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய கருத்து கணிப்புப்படி கிட்டத்தட்ட 670 கிலோமீட்டருக்கு மேல அங்க வேலிகள் என்பது போடப்பட்டு விட்டது. இந்த வேலிகள் போடப்பட்டதுக்கான ஒரு காரணம் அங்க இருக்கும் அகதிகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த அகதிகள் அப்படின்னு சொல்றதை விட மியான்மரினுடைய பழங்குடியினர்கள். அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் 2017 நடைபெற்ற ரோஹிங்கா இனத்தவர்களுடைய மனிதர்களுடைய ஒட்டுமொத்த இன அழிப்பு என்பது. மியான்மர்ல ரொம்ப பெரிய கொடுங்கோலான ஆட்சி எல்லாமே நடைபெறுகிறது அப்படிங்கிறதுக்கான காரணம் அங்கே இராணுவ ஆட்சி நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு, அதாவது 2015 ஒரு எலெக்ஷன் நடைபெறுகிறது. அந்த எலெக்ஷன்ல வீட்டு காவலில் இருந்து 2011 வருடமே ஆங் சான் சூகி அவர்கள் எல்லாமே விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். அவங்க வின் பண்றாங்க. அப்படி வின் பண்ணவங்க 2017 வருடம் அங்கிருக்கும் சில பல இனக்குழுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு குற்றம் என்பது வைக்கப்பட்டது. அதே மாதிரி 2017 வருடம் சில பல இனக்குழுக்கள் சேர்ந்து ரோஹிங்கா இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகள் எல்லாத்தையுமே கொளுத்தினார்கள். நிறைய விதமான வன்முறை நடந்தது. இந்த வன்முறையை சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொல்லி யாருக்கு? இந்த ஆங் சான் சூகிக்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வைக்கப்பட்டது. இவங்க ஒரு 20-25 வருடங்களாக வீட்டு காவலில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அந்த நேரத்துல கூட மியான்மர்ல அமைதி திரும்ப வேண்டும், ராணுவ ஆட்சி கிடையாது, அங்க ஒரு ஜனநாயக முறைப்படியான ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க போராடியதால் இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கூட கொடுக்கப்பட்டது. சோ அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய ஒரு நபர் இந்த மாதிரி ரோஹிங்கா இஸ்லாமியர்களை கொஞ்சம் குவிக்கலாமா? ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த கேள்விக்கு முன்னால் இருக்கும் சில சிக்கல்களை பார்க்க வேண்டும். 2015 வருடம் இதே ஆங் சான் சூகி அவர்களும் பல அரசு அதிகாரிகளும் சேர்ந்து பல இனக்குழுவிடம் ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த அமைதி ஒப்பந்தத்தில் பல இனக்குழுக்கள் கையெழுத்து போட்டன. ஆனா சில இனக்குழுக்கள் கையெழுத்து போட மறுத்து விட்டன. அந்த இனக்குழுக்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நீங்க பார்க்க போனா ராக்கின் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராக்கின் ஸ்டேட்டுக்கும் அரகான் ஆர்மிக்கும், அதே மாதிரி அரகான் ரோஹிங்கா சல்வேஷன் ஆர்மி ARSA அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த அர்சா அப்படிங்கிற அந்த இராணுவத்திற்கும் மிக நெருங்கிய இடம் தான் இந்த ராக்கின் ஸ்டேட் அப்படின்னு சொல்ற இடம். அந்த இடத்துல தான் சீனாவினுடைய அனைத்து விதமான கட்டுமானங்களும் நடைபெறுகிறது. ஸோ மியான்மர்ல இருக்கிற அந்த இராணுவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வேறொரு போராட்ட குழு தான் இந்த அரகான் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். இந்த அரகான் ஆர்மிக்கு யார் பண உதவிகளும் இராணுவ உபகரணங்களையும் ஆயுதங்களையும் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சீனா கொடுப்பதாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. சீனாவின் கை அங்கே ஓங்கக்கூடாது. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல மேல் நாடுகள் நினைத்தன. இதன் காரணமாக எப்போல்லாம் அங்க இராணுவ ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் மியான்மருக்கு எதிராக மிகப்பெரிய பொருளாதார தடை எல்லாமே கொடுக்கப்படும். அதே மாதிரியான பொருளாதார தடை 2011 வருடம் வரை இந்த மியான்மர்ல இருந்தது. 2015க்கு மேலதான் இந்த இராணுவ தடை எல்லாமே விலக்கப்பட்டது. 2020 நவம்பர்ல அடுத்ததா ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் தான் இப்ப பிரச்சனையா மாறி நிற்கிறது மியான்மருக்கு. மியான்மர்ல எலெக்ஷன் நடைபெற்ற போது மியான்மருடைய ராணுவம் சொல்றாங்க, நாங்க நினைச்சதை விட கூடுதலான வாக்குப்பதிவுகள் என்பது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஏதோ விதமான தில்லாலங்கடி இங்க செஞ்சிருக்காங்க. சுகி அவர்கள் இங்கே பலவிதமான மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த எலெக்ஷனை நீங்க என்ன செய்யக்கூடாது, வெரிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எதிராக கோர்ட் கேஸ் இது எல்லாமே நடைபெறுகிறது. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, எந்தவித தில்லாலங்கடியும் நடைபெறவில்லை, மிலிட்ரி கொஞ்சம் சமாதானமா உட்காந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி இருந்து பல நாடுகளுடைய பிரஷர் காரணமாக இந்த ஆர்மி என்ன சொல்றாங்க, இல்ல ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களாகவே அங்கே புரட்சிகள் வெடிக்கும் வண்ணம் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆங் சான் சூகி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர் வீட்டு காவலில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சுகி அவர்கள் மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டேட்டினுடைய முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி கைது செய்யப்பட்ட ஒரு மணி நேரத்தில் அங்கிருக்கும் இராணுவத்தால் ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்படுகிறது. அடுத்த ஒரு வருடத்திற்கு மியான்மர்ல எமர்ஜென்சி தான் இருக்க போகுது. ஸோ எமர்ஜென்சி இருக்க போகுது அப்படின்னா யாருமே யாரை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது, ஆர்மி எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஆர்மி இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்.
இந்த நேரத்தில் மறுபடியும் நம்ம கவனிக்க வேண்டியது, இங்கே அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் அவர்கள் வந்ததால் இந்த பிரச்சனை மறுபடியும் வெடித்திருக்கிறதா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜோ பைடன் அவர்கள் மனிதாபிமானம் அப்படிங்கிற அடிப்படையில் ரோஹிங்காவினுடைய இஸ்லாமியர்கள் அதிக அளவு கொல்லப்பட்டதற்கு யார் காரணம் அப்படிங்கிற விசாரணை குழுவை அமைப்பார் அப்படின்னு சொல்ற ஒரு வாக்குறுதி இருந்தது. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டால் இந்த ஆங் சங் சுகி அவர்களும் அதே மாதிரி இந்த பர்மா இல்லாட்டி மியான்மர்ல பல நபர்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்படி பாதிக்கப்படும் போது அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அங்கே வரும். ஏன்னா நிறைய பேர் இந்த இராணுவ ஆட்சிக்கு எதிராகவும் அங்கு இருக்கும் பலவிதமான சுரண்டலுக்கு எதிராகவும் போராட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கு இருக்கும் அமைப்புகளானாலும் சரி, இனக்குழுக்களானாலும் சரி, சீனாவுக்கு எதிராக எந்த செயல்களையும் செய்வதற்கு தயாராகவும் இல்லை. சீனாவுக்கு எதிராக திரும்பாத ஒரு இனக்குழுவை தனக்கு சாதகமாக அமெரிக்காவால் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா மிரட்டி பார்க்க முடியும் பொருளாதார தடை என்கிற ஒரு விஷயத்தில். அந்த பொருளாதார தடையை மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவால் எப்போதுதான் போட முடியும்? அங்கே மனித உரிமை மீறல் என்பது நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி போட முடியும். இப்போ இராணுவ ஆட்சி வந்திருப்பதால் அந்த இராணுவ ஆட்சியை பயன்படுத்தி பொருளாதார தடையை கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு பேக்கப்பா யார் நிற்பாங்க? சீனா என்கிற நாடு நிற்கும். ஏன்னா இதே ரோஹிங்கா இஸ்லாமியர்களை மியான்மர் கொன்று குவித்தது. 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட அகதிகள் வெளிநாட்டுக்கு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். பங்களாதேஷ்க்குலாம் நிறைய பேர் ஓடி போனாங்க. அப்படிப்பட்ட தருணத்தில் இந்த மியான்மருக்கு ஆதரவாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் யார் செயல்பட்டார்கள் என்று கேட்டால் இந்த சீனா தான். சீனாவினுடைய கை அங்கே சீனா மியான்மர் எக்கனாமிக் காரிடோராக இருக்கட்டும், இல்லாட்டி நான் சொன்ன அந்த ராக்கின் அப்படிங்கிற அந்த பகுதியாக இருக்கட்டும், அங்கே இருக்கும் துறைமுகங்களாக இருக்கட்டும், கட்டுமானங்களாக இருக்கட்டும், ரயில் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே சீனாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே நடக்கும் வர்த்தகத்தில் 2/3 பங்கு சீனாவிடம் மட்டுமே நடக்கிறது. ஜோ பைடன் அவர்கள் வரும்போது மீண்டும் இந்த பிரச்சனை சிக்கலாகும். அதே நேரத்தில் சீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே இராணுவ ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். இது ஜோ பைடன் அவர்களுக்கு மிக முக்கிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எப்படி சால்வ் பண்ண போறார்? மறுபடியும் அங்கே பொருளாதார தடைகளை விதிக்க போறாங்களா, இல்ல சீனாவுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம், மிகப்பெரிய புரட்சியை செய்வோம் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு அங்கே எப்போதுமே ஒரு பிரச்சனை இருப்பது தெரியும். அதை தான் நான் முதலே சொன்னேன். இந்தியாவுக்கு இது நட்பு நாடா அப்படின்னு பார்த்தா நட்பு நாடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்டை நாடு மட்டும்தான். நீங்க கேட்கலாம், அப்படின்னா இந்த ஆங் சங் சுகி அவர்கள் இப்போது ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது சீனாவுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்வி. நல்லா கவனிங்க. சீனா மியான்மர் எக்கனாமிக் காரிடோர் வழியாக பல ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத மியான்மர் கடந்த சில வருடங்களில், கடந்த சில மாதங்களில் ரத்து செய்தது. எங்களுக்கு இது தேவையில்லை, ஏன்னா அவங்களுடைய கடனில் பாதிக்கும் மேற்பட்ட கடன் சீனாவுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆங் சங் சுகி அவர்கள் மிக முக்கியமான சில முடிவுகளை எடுத்தாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எதுவுமே சீனாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ சீனாவுக்கு ஆதரவான ஒரு இராணுவ ஆட்சி இங்கே வந்திருப்பதால் மறுபடியும் சீனா நினைக்கும் எல்லா விதமான ப்ராஜெக்டையும் அங்கே செய்ய முடியும். அதற்கு ஆதரவாக அரக்கான் ஆர்மி என்பது செயல்படும். அதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. காரணம் எமர்ஜென்சி. ஜோ பைடன் அவர்கள் இல்லாட்டி சீனா அமெரிக்காவினுடைய அந்த கோல்டு வார் மறுபடியும் பெரிய அளவில் மாறப்போகிறது. இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. எல்லாருமே பட்ஜெட்டை பத்தி ஒரு பதிவு எதிர்பார்க்கிறீங்கல்ல? நீங்க படித்த அளவில் பட்ஜெட் எப்படி இருக்கு? இந்தியா ஃபார் சேல் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? சின்னதாக ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பங்குகள் விற்கப்பட போகிறது. நிறைய டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு வேறொரு காணொலியில் நாம் பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றி கொஞ்சம் தேடி பாருங்க. ரொம்ப பெரிய அரசியல் குழப்பங்களை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். மியான்மரை தேடுங்க. மியான்மர் நம்ம அண்டை நாடு. அங்கே என்ன பாதிப்பு வந்தாலும் அது நமக்கும் பாதிப்பாகத்தான் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.